பர்வதத்திலே ஆதி கரைக்கின்ற பகவானும் அமையாகப்பட்ட உமா பார்வதாதேவியும் மற்றும் 33 கோடி தேவர்கள் ஆதி கைலாசத்திலே குருவாக இருக்கிறார். அதை குருவாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவன் பகவான் என்ன எண்ணுகிறார்? அதாவது பூலோகத்திலே அருள் வெறுத்துக் கொண்டு வருகிறார். பூமியின் அருளை குறைக்க வேண்டும். பூமாதேவிக்கு சுமை தாங்க முடியவில்லை. சுமை தாங்க முடியாத பூமாதேவி பகவானிடத்திலே முறையிடுகிறார். ஐயா, பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னவரே தெய்வத்திரு வள்ளுவரை விரைவி செய்கிறார். தெய்வத்திரு வள்ளுவரை விரைவி செய்கிறார். அந்த வள்ளுவரிடத்திலே பகவான் சொல்லுகிறார், வள்ளுவா, பூலோகத்திலே சென்று நீ போய் பறையோசை அடிக்க வேண்டும். எப்படி பறையோசை அடிக்க வேண்டும்? பூவிரிக்க, வெஞ்சிரிக்க, காயிருக்க, கழிந்த பலம் முதல என்று பறையோசை அடிக்க வேண்டும் என்றவுடனே ஆண்டவன் வார்த்தை தட்டிராத தெய்வத்திரு வள்ளுவராகப்பட்டவர் பூலோகத்தை வந்து பறையோசை அடிக்கிறார். எப்படி எப்படி அடிக்கிறார்? பூவிரிக்க, வெஞ்சிரிக்க, காயிருக்க, கழிந்த மீண்டும் பார கைலைக்கு வருகிறார். கைலைக்கு வரும்பொழுது பகவான் கேட்கிறார், அடே வள்ளுவா, நான் சொன்ன மாதிரி ஓசை பறை ஓசை அடித்தாயா? ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி 4 தெருவிலே நல்ல முறையில் பறையோசை அடித்தேன். நடுத்தெருவிற்கு வரும்போது அடைந்து தெரிந்ததினால் கொஞ்சம் போதைகளை அறிந்து விட்டேன். சின்னஞ்சிறு பாலர்கள் என் மீது கல்லையும் மண்ணும் எடுத்து தெரியாம நீங்கள் சொன்ன ஓசையை வைத்து மாத்தி பறையோசை அடித்து விட்டேன். எல்லாமே உதிர உதிர உதிரன்னு அடிச்சுட்டேன். ஆமா, அதான் அப்படி பறையோசை அடிக்க வச்சா 20லயும் போகுது, 30லயும் போகுது. ஆனா பூக்கும் போதும் போது, காய்க்கும் போதும் போது, காய் பிஞ்சாகி விழும் போது போயிருது. ஆமா, பூமியில விழுதுக்கு முன்னாடி போயிருது. ஆமா, அப்போது நான் சொன்ன ஓசை விட்டு மாற்றி பறையோசை அடித்த காரணத்தால் அடே வள்ளுவா, நீ பூலோகத்திலே பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறகு ஜாதகமாக வைத்து வருவாய் என்று வள்ளுவரைக்கு சாதமிட. ஆனால் மீண்டும் பகவான் என்ன செய்கிறார்? படைக்கப்பட்ட வரைக்கலுக்கு படியிறக்க வேண்டும் என்று பூலோகம் என்று நான் படியிறக்க வேண்டும் என்று பகவான் இடத்திலே பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். பூலோகத்திலே நான் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு படியிறந்து வருகிறேன். நான் படியிறந்து வருவதோடு பால கைலைகளை நீ இருப்பாய். உணவளித்து வருவதோடு உற்ற கைலைகளை நீ இருப்பாய் என்று பார்வதி இடத்திலே பகவான் சொல்லிவிட்டு, ஆனால் பகவான் பூலோகம் படியிறக்க வேண்டும் என்று சொன்னவுடனே பார்வதி பகவானுக்கு பாதபடிவிடைகள் செய்கிறார். அவன் எப்படி பணிவிடைகள் செய்கிறார்? முக்காயோடு
நமஸ்கரித்தார். நமஸ்கரித்து நாற்கால் சுற்றி வந்த நாதனையை அடிபணிகிறார். 5 சுற்றி வந்த அரண்பாதத்தை நமஸ்கரிக்க பூலோக மக்களுக்கு வழியிறக்க வேண்டும் என்று பூலோகம் செல்கிறார் பகவான். பகவான் பூலோகன் என்று பின்னால் பார்வதி மனதில் என்னையா என்கிறார். பகவான் அன்றாட ஊழலை வழியிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் வழி அழைக்கத்தான் போராரா இல்லை, வாரில் உள்ள மக்களை பட்டினியாக போட்டு தாவாரா என்று பகவானை நாமல் பரிசோதிக்க வேண்டும். கண்டிப்பாக பரிசோதிக்க வேண்டும் என்று பார்வதி என்ன செய்கிறார்? நாடு நினைத்து நாடெங்கும் வழியிறக்க முடியுமா? விளக்கு நினைத்து உலகமெல்லாம் வழியிறக்க முடியுமா? ஆளாக்கு நினைத்து அகிலமெல்லாம் வழியிறக்க முடியுமா? பகவான் நாடு நினைத்து நாடெங்கும் வழியிறந்தேன் என்கிறார். விளக்கு நினைத்து உலகமெல்லாம் வழியிறந்து வந்தேன் என்கிறார். பகவானை நாமல் பரிசோதிக்க வேண்டும், கண்டிப்பாக பரிசோதிக்க வேண்டும் என்று விஸ்வகர்மாவிடத்திற்கு வருகிறார். விஸ்வகர்மாவிடத்தில் வந்தவர் என்ன கேட்கிறார்? வாருங்கள் விஸ்வகர்மா, பார்வதி சக்தி கையிலே கொடுத்தார். கையில வாங்கினாலும் பார்வதி என்ன செய்கிறார்? பார்க்கத்தான் சின்ன சிமிழ். அந்த சிமிழுக்குள்ள எந்த உயிர் அடைக்கா? சாதாரண உங்க மாதிரி இந்த பிள்ளைய மாதிரி அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. அடைக்க முடியாது. பெரிய சின்ன சிமிழுக்குள்ள சின்ன உயிர் தான் அடைக்கணும். ஆமா. அப்படி என்று பார்வதி நினைக்கும் பொழுது பார்வதி மன்னாரை செத்தெரும்பு ஒழுக்கமிட்டு செல்வதை பார்வதி பார்க்குகிறார். பார்வதி பார்த்து என்ன செய்கிறார்? அதிலே 2 சித்தரும்பை பிடித்தார். 2 சித்தரும்பை பிடித்து சிமைக்குட்டுக்குள்ளே அடைக்கிறார். 2 சித்தரும்பு அடைச்சார. 2 ஆளுமாக அடைச்சார, இல்ல வெண்ணருமாக அடைச்சார. காலையில பார்த்தா அவன் தான் அங்க இருக்கணும், என்ன இவன் தான் அங்க இருக்கணும். 2 வெண்ணரும்பை பிடிச்சு அடைச்சா வரும். அவன் குடிமை இவன் கையில, இவன் குடிமை அவன் கையில இருக்கும். குடிமை சண்டை போட்டுருவாங்க. அதனால ஒரு ஆணரும் ஒரு பெண்ணரும் பிடித்து அடைக்கிறார். கைலாசத்திலே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுரை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்துணை. எந்த பாகுபாடு இல்லாமல் பசி என்று வந்தால் உன் முகத்தை நான் பார்க்க, என் முகத்தை நீ பார்க்க என முகம் பார்த்த கஞ்சின்னு சொல்வார்கள். ஆகவே ஆணில் ஒன்று பெண்ணில் ஒன்று பிடித்தழைத்து தன்னுடைய முந்தானை சேரையிலே முடிந்து கொண்டு பகவான் எப்போது வருவார் என்று வரிமேல் விளைவித்திருக்கிறார். பகவான் பூலோக மக்களுக்கு வழியிறக்க வேண்டும் என்று அவர் எப்படி வழியிருந்து வருகிறார்?
நாடெங்கும் பகிர்ந்தார். விளக்கு திரையெடுத்த உலகமெல்லாம் படிகளந்தான். உலகமெங்கும் பகிர்ந்து வருகிறார். ஆளாக்கு திரையெடுத்த இடமெல்லாம் படிகளந்து விட்டு இடமெல்லாம் பகிர்ந்து விட்டு மீண்டும் உலோகம் வருகிறார். மீண்டும் உலகம் வருகிறார். அதை கைலாசத்தை பூலோகத்திலே படிகளந்து விட்டு மீண்டும் கைலாசம் திரும்பும் பொழுது திரும்புகின்ற போது என்றைக்கு ஈட்டிய கால் மலைக்கு பகவானுக்கு நின்று மகள் அடி தொடுவார். ஆமா வெளியில சென்று கணவன் வீட்டுக்கு வந்தான். பகவானுக்கு தர்க்க மரியாதை கொடுத்து பகவானுக்கு நல்ல கால்பாதங்கள் கழுவி வழிபடுவார். அன்று எப்படி இருக்கிறார்? ஈட்டிய கால் மறக்கவில்லை, நின்று அவள் அடிகொடுக்கவில்லை, கவனமாக இருக்கிறார். வாட்டம் கொண்டு இருக்கிறார். ஒரே வாட்டத்தோடு இருக்கிறார். கவன வாட்டம் முக வாட்டத்தோடு இருக்கிறார். என்றைக்கு வெளியிலே சென்று வரும்போது சிரித்த முகத்தோடு நம் தேவி நம்மளை அழைப்பாள். இன்று ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று பார்வதியை பார்த்து பகவான் கேட்கிறார். மாமதிகை போன்ற முகம் அந்த மண்டல் என்னையோ, மாமதிகை போன்ற முகம் அந்த மண்டல் என்னையோ, அழகு வழி என்னையோ, வாய் வெள்ளி வாழதியோ, வாய் வெள்ளி வாழதியோ, வழிவழி நிற்காதியோ. கண்களிலே நீர் விளைந்து கலங்குவது என்னடியோ, என்று கேட்கும் போது அதற்கு சொல்லுகிறார். படியிலிருந்து வந்தேன் என்று என் பகவானே நீங்கள் சொல்லலாமா? உணவளித்து வந்தேன் என்று உறுதியோடு சொல்லலாமா? நாளிது நேரத்தில் ஆளுங்கும் வழியிறக்க முடியுமா? விளக்கு திணையெடுத்து விலகமெல்லாம் வழியிறக்க முடியுமா? ஆளாக்கு திணையெடுத்து இடமெல்லாம் வழியிறக்க முடியுமா? பகவானே நாளை திணையெடுத்து நாளுக்கும் வழியிறந்தேன் என்கிறேன். விளக்கு திணையெடுத்து விலகமெல்லாம் வழியிறந்து வந்தேன் என்கிறேன். ஆனால் என் இடத்திலே 2 உயிர் பட்டினியாக இருக்கு. ஒரு நாளில் இல்லாத திருநாளாக ஏன் என் மீது சந்தேகப்பட்டு இருக்கிறாய்? ஐயா, உலகத்தில் உள்ள 84 சிசு முதல் வயிற்றுக்குள் இருக்கும் கருமுதல், விழியம்பட்டைக்குள் இருக்கும் புழுமுதல், பூமியில் தவழக்கூடிய மூச்சு புழு முதல் இந்த பகவான் வழியிறந்து வந்திருக்கிறார். இந்த பகவானோட வழியறப்பிலை இதுவரைக்கும் பட்டினி என்பது கிடையாது. ஏன் என் மீது உனக்கு எப்படி சந்தேகம்? வாங்கிட்ட 2 உயிர் பட்டினியா இருக்கிற அந்த உயிரை 2 என்கிட்ட காட்டுங்க. அந்த உயிரை 2 என்ன காட்டு என்று சொன்ன உடனே தன்னுடைய எக்களிலே சொருவிருக்கும் முத்து சிவிமுட்டை எடுத்து திறந்து வைக்கின்றார். அது திறந்து வைக்கும் பொழுது பகவானோட திருவருளாலே அந்த சித்தரும்பு எப்படி அமைகிறது? வருவதையா சுள்ள வட்டம் வருதையா திரும்ப மாய நீரே அதை சுத்தி 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 வருகிறது. பகவான
மட்டும் 3 மரம் வருது. பகவான் தான் பணியாளர் இருக்காரு. ஏன்னா எக்கல்ல 8 நாளா முந்தியில முடிஞ்சு எக்கல்ல சொருவி வச்சுட்டா. ஆமா பட்டினியா போட்டா. அந்த எக்கல்ல 8 நாளா பட்டினியா கிடந்த அந்த எறும்புக்கு பகவான் பரிகாரம் பகவான். அப்ப பகவான மட்டும்தான் அடிதொழுகிறது. ஆமா அது அவருக்கு தான் சுத்தம். ஆமா அப்படி அடிதொழுது வரக்கூடிய வேலைகளே சித்தரம்பு வாயிலே திடீரென்று இருப்பதை கண்ட பார்வதி மனம் கலங்குகிறார். அறியாமல் தெரியாமல் அல்லவாரம் சுவாமி மீது அவர் சந்தேகப்பட்டு என்று என்னையா செய்கிறார் எங்க நவ மன்னவரை வாய்க்கமான வீடை தெரியாமல் செய்த விலையை சென்று வராரையும் இருக்க வேண்டும். கண்ணா நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு கணவன் அறிந்து அறியாமல் தவறு செய்தால் அந்த மனைவி மன்னிக்கணும். ஆமா கண்டிப்பா மன்னிக்கணும். அதே மனைவி அறிந்து அறியாமல் தவறு செய்தால் அந்த கணவன் மன்னிக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை ஒத்து போகணும் எல்லாம் அத்துக்கிட்டு போகும். அந்த குடும்பம் அப்படி சரியா ஓடிட்டே இருக்கும். ஆமா பொதுவாவே எடுத்துக்காங்க. ஒரு டாக்டர் கட்டணும்னா டாக்டர் மகன் கட்டணும். அப்பதான் அந்த வாழ்க்கை ஒத்து போகும். ஒரு டீச்சரை கட்டினா அந்த வாத்தியார் தான் கட்டணும். அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு போகும். ஆமா இப்ப நான் வில்லுக்கு படிக்கிறேன் இதை வில்லு பாட்டுக்காரங்க தான் கட்டணும். ஏன்னா நான் வில்லு படிச்சுக்கிட்டு இருப்பேன். என் கணவர் எனக்கு வில்லு படிக்க தெரியாத கணவரை நான் கல்யாணம் படிச்சா பக்கத்து ஊர்ல எந்த ஊர்லயும் நான் வில்லு அடிக்க வந்தேனா என் கணவர் எழுத்தல என்னன்னு பாப்பாரு. ஆமா இன்னைக்கு என் பொண்டாட்டி வில்லு இன்னைக்கு பக்கத்து கோயில படிக்கா எப்படி படிப்பான்னு அவளுக்கு தெரியாம கூட நின்னு பாப்போம் அப்படின்னு பைக்ல வந்து அவன் பைக்ல ஓரமா விட்டுட்டு கூட்டத்துல ஒரு ஓரமா மறைஞ்சிருந்து பாப்பான். இங்க இப்ப கூட்டத்தை பார்த்த உடனே நீங்களும் ஆடுவீங்க. ஆமா குளத்துக்கார ஆடுற ஆட்டத்தை பார்த்து நானும் ஆடுவேன். நம்ம 2 பேரும் ஆடி பாடி படிக்கும் போது அவருக்கு பதக்க பொக்கொருளையும் கரையும். ஏன் கரையுது? டெய்லி வீட்டுக்கு வில்லடிச்சுட்டு வந்து மேல் வலிக்கு கை வலிக்கு தூக்கம் வருதுன்னு படுத்துறதா. இப்போ குளத்துக்காரர்கிட்ட என்ன ஆட்டுதான் வரட்டும் இன்னைக்கு மோனிக்கு முக்காபடி சார் எடுத்துருவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஒரு வேலை பார்க்கிற உத்தியோகத்துல இருக்கிறவங்க கட்டினாதான் அந்த வாழ்க்கை ஈடாக போகும். ஆமா இல்லைன்னா அதை அத்துக்கிட்டு தான் நிற்கும். ஆகவே அதை போல் என்ன செய்கிறார் பார்வதி அறிந்தும் அறியாமல் பகவான் சந்தேகப்பட்ட காரணத்தாலே பார்வதி இடத்து பகவான் சொல்லுகிறார். பார்வதி அறியாமல் தெரியாமல் என்னை சந்தேகப்பட்டு விட்டார். என்னை சந்தேகப்பட்ட காரணத்தாலே நீ பூலோகத்தை செத்து 3 பிறவி பிறக்க வேண்டும். ஆமா முதல் பிறவி நாகலோகத்தில் இறைத்து நாகக்கண்ணி நிறைவேற்றி அட்டகாளி என்ற அவதாரத்தில் உச்சினிமாகாளியாக அவதரிக்க வேண்டும். உச்சினிமாகாளி சந்தனமாரி சடைமாரி அருள்மாரி அக்கில் மாறி மூமாரி பொன்மாரி முதல் மாறி 3 யுகமண்ட முத்தார செல்வியாக பிறக்க இரண்டாவது பிறவி நீ மையானங்காத்த வேட்சியாக பிறக்க வேண்டும். மையானங்காத்த வேட்சி நுடுகாரை காத்த வேட்சி இடுகாரை காத்த வேட்சி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு மையானக்கர பேச்சு சுள்ளக்கர பேச்சு நுடுகாட்டு பேச்சியாக நீ விரும்பு உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான். அவரோடு இருந்து நீ பிள்ளைகளை தினமும் சோறு புசித்து வருவாய். ஆமா மூன்றாவது பிறவி தர்க்கராஜனுக்கு மகளாக நீ விரும்பு கர்மகாலம் அடைந்திருக்கும் வேளையிலே ஆனால் உன்னை வந்தார கோலத்திலே மனமளிக்க வருவேன்.
மனமுடித்து தர மறுப்பார். மறுத்துருவான். அப்போது தற்கனுக்கு எனக்கு வேள்வி வளர்த்து தற்கனுக்கு எனக்கு வேள்வியை சண்டை வரும். கண்டிப்பா சண்டை வரும். அப்ப சண்டை வரும்போது தற்கனுடைய தலையை நான் அறுப்பேன். தலையை அறுக்கும் போது தற்கனுடைய உதிரமான வேள்வியை தெரிக்கும். கண்டிப்பா தெரிக்கும். அதிலே வேள்வியை தெரிக்கும் போது நான் எப்படி வந்து விரைப்பேன் தெரியுமா? வந்து விரைப்பு எம்மா கொம்பம்மான தூசிமா இருந்தாலும் பார்வதி செய்த குற்றத்தை மன்னிக்கிறார். ஏன்னா ஒரு கணவர் உள்ள மனைவி தெரியாம செய்த கணவர் தானே மன்னிக்கணும். ஆகவே அவர் கணவர் மன்னிக்கிறார். அதை மன்னித்து பகவானும் பார்வதியும் சந்தோஷமாக இருக்கும் போது பார்வதி மனதிலே என்ன எண்ணுகிறார்? பகவான் அன்றாடம் வழியிறக்க வேண்டும் வழியிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் வழியிறக்க சென்ற பின்னால் நான் தனிமையிலே இருக்க வேண்டும். ஆகவே பகவானை இந்த கைலாசத்தை நான் கேட்ட வரம் எனக்கு தர வேண்டும். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? கொஞ்சம் விளையாட குழந்தை வர வேண்டும். குழந்தை வர வேண்டும். எனக்கு மடியில் வைத்து விளையாட மணிக்குழந்தை வேண்டும். மணிக்குழந்தை எனக்கு வேண்டும். எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேண்டும்? கணவன் இல்லாத கை குழந்தை மன்னன் இல்லாத மகளை வரம் கேட்கிறார். புருஷன் இல்லாத விலை வரம் கேட்கிறார். உலகத்தே ஆணம் என்ன சேர்ந்து பிறக்கிறது? கால் நொண்டி கை நொண்டி ஊனமா பிறக்கு. இவரோ கணவன் இல்லாத குழந்தை இறக்கிறார். அந்த குழந்தை எப்படி உருப்பிடிப்பது? கருவில்லாமல் உருவா உருவில்லாமல் கருவா சேவல் இல்லாமல் கோழி முட்டை இடுமா? ஏத்து சுரக்கா கறிக்கு உதவுமா? ஏப்பருவை ஜீனியின காப்பிக்கு உதவுமா? செவல் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? குழந்தை வேணும்னு சோறுக்கு சோறு எழுதுனா குழந்தை கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இவன் கணவன் இல்லாத குழந்தை கேட்கிறாரு. எப்படி எனக்கு குழந்தை வேணும்னு பிடிவாதமா கேட்கிறான். அது 8 நாளைக்கு எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். எப்படி இருக்கும்? அது எப்படிதான் இருக்கும்? அம்மா கணவன் இல்லாத குழந்தை கேட்க உனக்குத்தான் 2 குழந்தை அழகு குழந்தை இருக்கு. அழகான குழந்தை இருக்கு. ஆனமாரி ஒரு குழந்தை அழகாக ஒரு குழந்தை இருக்கு. அது ஆனமாரி இருக்கிற மூத்த மகன் கணபதியும் தாயை போய் வெங்கேட்டு வாய்ச்சாங்கறீங்க பைத்தாங்கறீங்க வார பெண்ண போற பெண்ண ஒத்து பாக்குறான். தாயை போல குணமளித்த பெண்ணா கிடைக்கணும். தாயை போல குணமளித்த பெண்ணா கேட்காரு. தாயை போல குணமளித்த பெண்ணு கிடைக்க என்னைக்கு அவர் என்னைக்கு கல்யாணம் முடிக்க தாயை போல பெண்ணு கேட்கல. தாய் குணமளித்தது போல் பெண் வேணும். ஒரு ஏற்ற விரட்டி பார்த்தா அவர் திருமணம் ஆகவில்லை. மறுவை ஏற்ற திருப்பி பார்த்தா அவருக்கு 2 பொண்டாட்டி. அவருக்கும் விநாயகருக்கு 2 பொண்டாட்டி. சித்தி புத்தி இருக்கு. ஆமா. இளைய மகன் வேலவனோ ஒன்னைக்கு 2 கட்டி கடற்கரையில திருச்செந்தூர் கடற்கரையில கண்ண உருட்டுறார். இது இருந்தும் பலனில்லை இல்லாமலும் பலனில்லை. எப்படி எனக்கு கணவனில்லாத குழந்தை வேண்டும்? இந்த குழந்தை உனக்கு தந்தேனானால் பின்னால் உனக்கும் அடங்காது ஊருக்கும் அடங்காது.
எனக்கு எப்படியும் குழந்தை வேணும் என்றார். அப்படி உனக்கு குழந்தை வேண்டுமானால் ஆயிரங்கால் மண்டபத்திலே 32வது ஊர் அருகிலே 3வது மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது. அந்த 3வது மணிவிளக்கு அருகிலே சென்று தோழையரை உன் வந்தாடி சேலை ஏந்தி நின்றார். அங்குதான உனக்கு குழந்தை கணவனின் குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் என்று சொன்ன உடனே கண்ணன் வார்த்தை மறைத்திடாத மங்கையாகப்பட்டவள் அவள் என்னையா செய்கிறார்? ஆற்று நல்ல மணலடித்தாள் அவனவை முழுமிடித்தாள். ஏற்று நல்ல மணலடித்தாள் அவனவை முழுமிடித்தாள். அரணாரை போல் உருவிடித்தார். சேற்று மணலெடுத்து சிவனாரை போல் உருவிடித்தார். அருபூஜை குருபூஜை ஆதிலிங்க ஜோதிலிங்க ஜீவலிங்கத்தை உண்டு பண்ணி ஆண்டவனை தஞ்சம் என்று ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கிறார். அவன் தவமானது ஆனால் ஆயிரங்கால் மண்டலத்தை முந்தி ஏந்தி நிற்கும் போது பார்வதிக்கு தெரியாமலே தன்னுடைய பெருவிரல் நகத்தாலே தூண்டி எரிகிற தொடர்விட்டு எரிகிற விளக்கை பெருவிரலால் தூண்டி விடுகிறார். அதை தூண்டிவிடக்கூடிய வேளையில் பார்வதி முந்தானையிலே முத்துப்போல் 3 சுடர்கள் முழுமொழி என்று முத்துப்போல் 3 சுடர்கள் முழுமொழி என்று விடுகிறது. சுடர்கள் 3 விழுந்தவுடனே சற்று தூரத்தை கடந்தாங்காமடி அவர்கள் சற்று தூரத்தை வந்து வைத்து பார்க்கிறார். அதை பார்க்கக்கூடிய வேளையிலே பார்வதி முந்தானை சேலையிலே பிள்ளைக்கு பதிலாக அவள் என்னையா பார்க்கிறார்? முந்தானை அடே மந்த போல உருளுது. கால் இருக்கா? வாய் இருக்கா? மூக்கு இருக்கா? முக்கியமா இருக்கிறது ரெண்டுமே இல்ல. ரெண்டும் கிடையாது. மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. அம்மை குழந்தைக்கு கூட பிடிச்சதுக்கு 2 பக்கம் பிடி இருக்கும். இந்த குழந்தைக்கு அதுவும் இல்ல. முட்டு முழுக்குன்னு இருக்கு. இருட்டுல பிடிச்ச பழகிற மாதிரி. இருட்டுல பிடிக்கிற குளக்கட்டைக்கு கூட கைவரி கிடக்கும். ஆமா, காட்டுல கிடக்கிற வெள்ளரிக்காய்க்கு கூட ஒரு பக்கம் காம்பு உண்டு. கச்சரிக்காய்க்கு கூட ஒரு பக்கம் காம்பு உண்டு. பிடிச்சரைக்கிற அம்மைக்கு கூட 2 பக்கம் கைப்பிடி உண்டு. இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்ல. மொத்த மழுக்குன்னு கிடைக்கும். மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல. அம்மி குழந்தை போல குழந்தை அக்கு முண்டம் போக்கு முண்டம் ஜாக்கு முண்டமா கிடைக்கும். முண்டமாக தெரிஞ்சிருக்கிறது என்று பார்வதி ஒரேறு என்று பகவான் இடத்தை அழகினார். என ஐயாவே பகவானே விழுந்தவன் கேட்டதற்கு பெரிய மண்டம் தராமா, இல்லை வரம் கேட்டதற்கு வெறும் மண்டத்தை வராமா, மதுரை வரம் கேட்டதற்கு மாய மண்டம் தராமா. ஏ ஆண்டவரே, நான் இதற்காக வாதவதறிந்தேன். என் ஆண்டவரையும் பிராணநாயகா குழந்தை வரம் அல்லவா உங்களிடம் நான் கேட்டேன். இப்படி பெரிய மண்டத்தை தராமா, இந்த மண்டத்தை வச்சு நான் என்ன செய்ய? ஒன்னும் செய்ய முடியும். அப்போது பகவான் சொல்லுகிறான், அம்மா குண்டமாக பிறந்தது என்று மொய்குழலை கலங்க வேண்டாம். இந்த குழந்தைக்கு நான்
நான் உருவெடுத்து தருகிறேன். எப்படி உருவெடுக்கிறார்? ஒரு உயிரை படைக்கனாலும் 3 பேர் வேணும். அதே உயிரை படைச்சு எடுக்கனாலும் 3 பேர் வேணும். ஐயா உயிரை படைக்க யாரு வேணும்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. 3 பேர் வேணும். அதே உயிரை படைச்சு எடுக்கனாலும் 3 பேர் வேணும். காலை ஏமன் தூதன். 3 பேர் வேணும். ஆமா. ஆகவே இந்த குழந்தைக்கு விடுவிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் வருகிறார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. 3 பேர்கள் வந்து இந்த குழந்தைக்கு விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? ஒரு பிடித்தார் பிரம்மா உயிர் கொடுத்தார் சோதரமா, கண்ணொழிவு கொடுத்தார் என் கண்ணபிரான். ஒரு விடுத்த குழந்தையை பார்வதி கையிலே கொடுக்குகிறார். அம்மா இந்த குழந்தையை வைத்து நீங்க கைலாசத்துல நல்ல முறையில வளர்த்துவாங்க என்று கொடுக்கும் பொழுது குழந்தைன்னு இருந்தா அதுக்கு பேர் இருக்கணும்ல. சும்மா மொட்டனா கூப்பிட முடியும்? ஆகவே குழந்தைக்கு பேர் கொடுக்க சொல்லுகிறார். மணி விளக்கிலே பிறந்ததினால் வாயாண்டி என்றும், சுடரிலே பிறந்ததினால் சுடரை மாறன் என்றும், முண்டம்போல் உருண்டதினால் முண்ட சுவாமி என்றும், கட்டை போல் உருண்டதினால் கட்டேறு பெருமாள் என்று பெயர் கொடுத்தார். என்று பெயர் கொடுத்த பாலகனை பார்வதி கையிலே கொடுக்குகிறார். பார்வதி கையிலே வாங்கிய வெண்முடியார் கைலாசத்தில் வந்து மாணிக்கப்பட்டு கட்டி அந்த மைந்தனை அதை கிடத்தி தாளாட்டி சீராட்டி ராயபுர வாழ்வூட்டி வளர்த்து வருகிறார். அவரை எப்படி வளர்த்து வருகிறார்? அன்னை என்ற கரிடசமே தாளாட்டி சீராட்டி தாயமர பாலூட்டி ஊராட்டி
உத்தமையால் வளர்த்து வருகின்றார். நாடு ஒரு வேலியும் பொழுது ஒரு வண்ணமாக வாசரி ஒன்னியை வளங்கரி முத்தே நேசரி கண்ணே என்று வளர்த்து வருகிறார். என்று பாலகனை காலாட்டி சீராட்டி வளர்த்து வரும் வேளையிலே ஒரு நாள் நினைத்து பாலகனுக்கு நன்றாக பாலவர்க வயிறாக கொடுக்குகிறார். வயிற்றுக்கு பால் கொடுத்து பிள்ளையை நன்றாக உறங்க வைக்கிறார். ஏன்னா மாயாண்டி அவரை உறங்க வைக்கணும்ல. கண்டிப்பா உறங்க வைக்கணும். ஆமா, மாயாண்டி உறங்கக்கூடிய வேலைகளே எந்த குழந்தையும் சற்று உறங்கும்போது தாய் உறங்க நினைப்பா. ஆமா, உறங்கதான் நினைப்பா. அதே போல பார்வதி சற்று கண் உறங்குகிறார். கண் உறங்க வைக்கிறது யாரு? தொட்டில படுத்திருக்காரு இந்த மாயாண்டி சோழர். அவன் அப்படியே கண்ணுறங்கு வேலைகளே. கரெக்டா மணி எத்தனை அடிக்கு? 12 மணி. டைன் 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 அடிக்கு. டைன் டைன் அடிக்கும் போது என் ஆண்டவன் மாயாண்டி என்னை செய்கிறார். தொட்டிலே படுத்திருக்கும் என் உறங்குவனை மாயாண்டி பறக்கிற கண்மணித்தார். கண்மணித்தை மாயாண்டி சுடரை அவர் என்னையா செய்கிறார்? அவன் இல்லை நம்மாகவே என்னையா மங்கைப்பால் குடித்தால் மணிக்குடலோடு நிறையாது. அம்மாவரும் பாலவரும் அறுவையரோடு நிறையாது. ஆமா, தாய்ப்பால் குடித்தா தரையை விட்டு நகர மாட்டோம். ஆகவே மையானம் போவனும் ஆண்டவிடம் எங்கும் சுடுகாடு போவனும் சுத்தமிடம் எங்கும் இடுகாடு போவனை இறந்து விடம் எங்க வேண்டும் என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை தொட்டியிலே வடித்திருக்கும் துலுக்கமணியின் சுடலை மாறன் தொட்டி விட்டு கிழிகுதித்தார். அதே தொட்டில் விட்டு கிழிகுதித்த என் ஆண்டவன் சுடலை பாலவன் போல் இருந்தவர் மனை மரம் போல் வடிவெடுத்தார். எப்படி நிற்கிறார்? ஊரடங்கு உரைச்சாம வேலையிலே அஞ்சு போட்டா நெஞ்சிருப்பு நடிச்சாம வேலையிலே அந்த பொருள் வேலையிலே இந்த உடலை என்ன செய்கிறார்? அதே பனை மரம் போல நிற்கிறார். பனை மரம் போல் வடிவெடுத்த மாயாண்டி சுடலை அவர் எப்படி ஆவாரி போடுகிறார்? அறையிலோடு உள்ளாமல் Thank you.
புகழ்ந்த கொண்டையில விழித்தத்தை கொழுந்து வைத்து புகைகிறோம் கால்மாட்டில் முடிச்சத்தி தலைமாட்டில் முட்டிக்கு தலைமாட்டில் முடிச்சத்தி கால்மாட்டில் நயாண்டி விடுவாரா அதே வாரத்துக்கு பூமிக்கு வடிவெடுத்து நிற்கிறார் எப்படி நிற்கிறார் ஒரு கொள்ளாக அறையில் ஒரு வெள்ளடம் 5 மணி வல்லையம் 7 மணி வல்லையம் இடையில் ஒரு சல்லடம் ஒத்த பந்த கைபிடித்து ஓடி வருகிறார் சுடனை ஆனப்பந்த கைபிடித்து அடுக்கு பந்தம் போட்டுக்கொண்டு நடிகை கையிலெடுத்து அறையில் ஒரு உள்ளா தாமரக்கா மணியழகா அறையில் ஒரு சல்லடம் 5 மணி வல்லையம் 7 மணி மண்ணையை இடையில் ஒரு சல்லடம் சந்தன கட்டையிலே மாயாண்டி மகனே மாயாண்டி உனக்கு பிணம் இருந்து வேகுது கட்டையிலே என் மகனே மாயாண்டி உனக்கு பிணம் இருந்து வேகுதையோ என்னை இருவடிக்கு ஈர மண்ணை வேல் பொறிந்து பருத்து இருவடிக்கு வெச்ச மண்ணை வேல் பொறிந்து சந்தன கட்டையிலே என் மகனே மாயாண்டி உனக்கு ஜவமெறிந்து வேகுதையா கட்டையிலே என் மகனே மாயாண்டி உனக்கு பிணம் இருந்து வேகுதையா அதே கால்மாட்டில் பிடிச்சது தலைமாட்டில் முட்டிக்கு தலைமாட்டில் பிடிச்சது கால்மாட்டில் முட்டிக்கு அதே புகை கிளம்ப கிளம்ப இங்க மாயாண்டிக்கு பெணவாட பிச்சுப்பு வாட ஜம்மைக்கு வாட ஜம்மாது வாழையா வருது மாண்ட பிண வாட மல்லிகைப்பூ வாழையா வருது செத்த பிண வாட ஜம்மாது வாழையா வருது மாயாண்டிக்கு இருக்க முடியல அதே ஆளாளி போட்டு வெள்ள குதிரல சரட்டு 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 சரட்டுன்னு வார வீச்சருவா ஒரு கையிலே வல்லையம் ஒரு கையிலே எந்த நடி ஒரு கையிலே வருகிறா சுடாய் ஆளப்பந்த ஒரு கையிலே அழுக்கு வந்த ஒரு கையிலா மாயாண்டிகளை வையாரம் போவேனவென்று என் எப்படி அவரையா நமகவே அங்குமிங்கும் ஓடுகிறான் ஆதாரி ஓடுகிறான் என் மாயாண்டி சுடரை மையான காத்துக்கொள்ள பூனை போல் பதுங்குகிறார் பூனை போல் பதுங்குகிறார் விழிப்பாச்சல் பாய்கிறார் ஆன போல அழகுகிறார் அங்குமிங்கும் ஓடுகிறார் எப்படி ஓடுகிறார் ஆனை போல அலறுவாராம் அங்குமிங்கும் வாராம் அதே மையான
குதிரை விட்டு கை குதிக்கிறான். ஆமா வெள்ள குதிரை விட்டு கை குதித்த இந்த மாயாண்டி சொடாய் மாயாண்டி சுடரே எனத்தை எப்படி மிதிக்கிறான்? எப்படி காலில் எம்பை எடுக்குகிறார் கரும்பு போல கடிக்கிறார். காலில் எம்பை எடுக்குகிறார் கரும்பு போல கடிக்கிறார். காலில் எம்பை எடுக்குகிறார் வாரி வாரி நிற்கிறார். வாரி வாரி நிற்கிறார். நல்ல பிணத்தை எல்லாம் விட்டு விட்டு நிற்கிறார். நல்ல பிணத்தை எல்லாம் விட்டு விட்டு நிற்கிறார். கையில் எம்பை எடுக்குகிறார் கரும்பு போல கடிக்கிறார். கையில் எம்பை எடுக்குகிறார் கரும்பு போல கரும்பு போல் கடிக்கிறார். வாய் எலும்பை எடுக்குகிறார். வாரி வாரி திங்குகிறார். ஆமா அதே பிச்சு பிச்சு திங்குகிறார். பேய்களுக்கு விருந்தளிக்கிறார். கணைக்கால் எலும்புகளை கரும்பு போல் கடிக்கிறார். முத்தாமால் எலும்புகளை முறுக்கு போல் கடிக்கிறார். வாயெலும்பை எடுக்குகிறார். வாரி வாரி திங்குகிறார். பிச்சு பிச்சு எரிகிறார். பேய்களுக்கு விருந்தளிக்கிறார். இஞ்சிருக்கும் பேய்களுக்கு வினத்தை எல்லாம் இஞ்சிருக்கும் வினத்தை மேலே மாறி போடுகிறார். அதே மேலவாரி போட்டுக்கொண்டு என் ஆண்டவன் ஜோடாய் பிணங்கள் அள்ளி அள்ளி திங்குகிறார். வாய்கள் எல்லாம் ஓம்படிய வருகிறார். மீண்டும் கையிலாக சரட்டு 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 வர மீண்டும் கைலாசத்தில் வந்து அதே பஞ்சவர்ண தொட்டிலே மீண்டும் மலைமரம் போல் இருந்தவர் பாலகம் போல் வடிவெடுத்து படுத்திருக்கிறார். உண்டு நின்று ஊரடங்கு உருச்சாம வேளையிலே ஏமசாம வேளையிலே இலை குழுங்கா நேரத்திலே நஞ்சி போட்டா நெஞ்சருக்கும் நடிச்சாம வேளையிலே என் ஆண்டவன் வரை மரம் போல் இருந்தவர் பாலகன் போல் வடிவெடுத்தார். பாலகன் போல் வடிவெடுத்து அதே தொட்டில் வந்து படுத்துக்கிட்டார். அது தொட்டில படுத்தார சும்மா இருந்தாரா? மாயாண்டி வந்திருக்கிறது இந்த நாள் அறிய வேண்டும், இந்த உலகம் அறிய வேண்டும். சும்மா வந்து படுத்தா யாருக்கும் தெரியுமா? அப்ப அவர் சேட்டையை காட்டணும் என்று என் ஆண்டவன் தொட்டிலே படுத்திருக்கும் திறந்தவனை மாயாண்டி சுடரை வசித்த குழந்தை போல் விம்மி விம்மி அலர்கிறார். பெயர் வசித்த குழந்தை போல விம்மி விம்மி அலர்கிறார். எப்படி அலர்கிறார்? பெயர் வசித்த குழந்தை போல் குழந்தை மாயாண்டி சுடரை குழந்தை அழுத குரல் யார் காதிற்கு வருகிறது? பார்வதி காதிற்கு வருகிறது. குழந்தைய தொட்டுல போட்டு வெகு நேரம் ஆயிட்டு குழந்தை வயிறு மதித்தனவா என் குழந்தை அலர்கிறார் என்று என்ன செய்கிறார்? அரைமுறைய தலைமுறைய ஆவேந்தம் கொண்டு ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து குழந்தையை வாரி கையில் எடுக்கிறார். வாரி கையில் எடுத்து வந்த முகமொத்தம் இடைவேளையிலே பிள்ளையுட மேனியிலே என்ன மாணவரை கண்டார். பிள்ளை என்ன செய்கிறார்? ஆனா தொட்டிலே குழந்தையை போட்டுவிட்டு ஓடோடி வருகிறார். ஓடி வந்து பகவான் நினைத்து அது விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயாவே பகவானே ஆண்டவனே கேளுமையா
வரத்திற்காக வல்லவா நான் தவம் இருந்தேன். தவம் இருந்தேன். குழந்தை வரத்திற்கல்லவா கொடிய தவம் இருந்தேன். கொடிய தவம் இருந்தேன். பிள்ளை வரத்திற்கல்லவா நான் விருந்தவம் இருந்தேன். ஆமா ஆண்டவனே பகவானே, பகவானே, குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி கொடிய முண்டத்தை தரலாமா? முண்டத்தை தரலாமா? மகள வரம் கேட்டதற்கு மாய முண்டத்தை தரலாமா? முண்டத்தை தரலாமா? பிள்ளை வரம் கேட்டதற்கு பேய் முண்டத்தை தரலாமா? முண்டத்தை தரலாமா? முந்தி நான் குழந்தை கேட்க முண்டமதை கொடுத்தேன். கொடுத்தேன். முந்தி நான் குழந்தை கேட்க பிறந்தினியை தரலாமா? பிறந்தினியை தரலாமா? இதற்காகவா தவம் இருந்தேன். ஆமா பார்வதி, நீயோ கணவன் இல்லாத குழந்தை கேட்ட. இந்த குழந்தை உனக்கு அடங்காது ஊருக்கு அடங்காதுங்க. அப்பவே சொன்னேன். நீ எப்படியும் பிடிவாதமா குழந்தை வேணும். இப்ப குழந்தைய கொடுத்த பின்னால வேண்டாம். எட்டாத வீட வேண்டும். ஏறி கொண்டு மாலை சாத்த வேண்டும். உச்சில் கொண்ட கலத்தை ஏற வேண்டும். குச்சி யாரும் சாத்த வேண்டும். ஆமா, எட்டாத வீட வேணும். யானி எங்க வரணும்? யானி பின்னால வரணும்.